ரன்னிங்ல நம்ம போகும்போது நம்ம எப்பயும் கருப்பையும் கோயில் போவோம். அதனால நம்ம தமிழ்நாடு தாண்டோடனே பைபாஸ்ல இருந்து கீழே இருந்தால் கருப்பு கோயில் இருக்கு. அந்த கருப்பு கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள சாமி கும்பிட்டோம். நீங்களும் அதை வந்து பாருங்க. கருப்பையும் ஆசீர்வாதத்தை நீங்க வந்துருக்கோம். இண்டரிங் மலை வந்தாச்சு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அடிவாரம். இங்கிருந்து தான் நம்ம ஏற போறோம். நமச்சிவாயனை பற்றி ஒரு முக்கியமான ஆளை காட்ட போறோம். இங்க இத்தனை பேர் ஏறதுக்கு சிரமப்பட்டாங்க. இங்க ஒரு ஜீவன் ஏறி உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா போடுவேன். அனுபவத்தை பத்தி நீ சொல்லு, எப்படி இருக்கு? கடல் அலையில கப்பல்ல நின்று போன மாதிரி இருக்கு. கடல் அலையில கப்பல்ல நின்று போன மாதிரி இருக்கு. இங்க இருந்து கிளம்பியாச்சு. வாங்க, இந்த அந்த மலையில தான் நம்ம தேடி இந்த சிவன் இருக்காரு. வாங்க, அவரோட அருளை நம்ம போயிட்டு இருக்கிறோம். அண்ணன் பேரு? அண்ணன் பேரு சிவகுமார். எந்த ஊர்ல இருந்து? நாங்க ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை. நீங்க எத்தனை பேர் நேர்ந்துறீங்க? நாங்க ஒரு 35 பேர். அனுபவம் எப்படின்னு இருக்கு உங்களுக்கு? அனுபவம் நாங்க வந்து பருவத மலை போய்க்கிறோம், வெள்ளிங்கிரி மலை போய்க்கிறோம், சித்தேஸ்வரம் மலை போய்க்கிறோம். இதையும் பார்க்கலான்னு வந்தோம். கொண்டலிங்கி மலை மலை அனுபவம் பாத்தீங்கன்னா இது ஒரு புதுசா திருவிழா இருக்குது. திருவிழா இருக்கு. காத்து, இந்த காத்து எங்கேயுமே இல்ல, எந்த மலையிலும் இல்ல. நாங்க பாக்கல இந்த மாதிரி காத்து. அவ்வளவு சூப்பரா இருந்தது. பக்கா வந்து அருமையா இருந்தது. வேற லெவல். ஓம் நமச்சிவாய். ஓம் சிவாய நம. ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கம்பியை பிடிச்சி இந்த இடத்துல ஏறுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கானதுதான். வாங்க ப்ரோ, வீடியோ எடுக்கிறீங்களா? நன்றி ப்ரோ. நீங்க தெளிவா தெரியுறீங்க. சிவனோட மலை வந்து அர்ஜுனன் தவத்து செஞ்சதாக நமக்கு ஒரு கதையில புராணத்துல சொல்றாங்க. சிவனை வழிபடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாதான் முடியும் அப்படிங்கிறது இந்த மலை ஏறி பார்த்தவங்க தெரியும். தம்பி, உங்க பேரு?
என் பேர் சக்தி. நான் கஷ்டப்பட்டு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை பாலமலை குரூப். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா யூடியூப் சேனல் வரும்பா, நம்ம யூடியூப் சேனல் உள்ள எல்லாம் காமிக்கிறேன். ஓகேப்பா. இன்னும் அடுத்த நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன். கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாச்சும் தியானத்துல உட்காருங்க. அப்பதான் உங்க மன நிம்மதி இருக்கும். எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையும், பிரஷர் குறையும், பிரச்சனைகள் குறையும். நம்ம ஏறி இறங்கி வரோம். அந்த நடந்து போறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இன்னும் கீழே இறங்கி உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். கொண்டரங்கி மலைன்றது அற்புதமான மலைங்க. நானே என்னமோ ஏதோ நினைச்சேன். மலை அற்புதமான மலை. என்னதான் நட்டுக்குத்தலா செங்குத்தா இருந்தாலும் நான் எப்படி ஏறி இறங்கணும்னு அந்த டைனஸே இல்லை. இங்கே காற்று தாங்க, காற்று தான் இங்கே இந்த கொண்டரங்கி மலைக்கு மெயின் பாயிண்ட். காற்றோட வேகம் அவ்வளோ, புயல் தான் சொல்லலாம், சூறாவளின்னு சொல்லலாம். அவ்வளோ காற்று அடிக்குது இங்கே. இப்போ கொண்டரங்கி மலை வந்திருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி நல்லா இருந்துச்சா? இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது? எவ்வளோ கடினமாக இருந்துச்சு? அதை ஃபுல்லாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ஓம் நம சிவாய. சிவாய நமக. கொஞ்சம் சவுண்டா. நாங்கள் எத்தனையோ மலைக்கெல்லாம் போயிருக்கோம். சதுரகிரி, வெள்ளியங்கிரி, பர்வத மலை. ஆனால் இந்த மலை ஒரு வித்தியாசமான பயணம் எங்களுக்கு. இந்த மலை ஒரு நேரான ஒரு மலை, செங்குத்தான மலையாக இருக்குது. அதே மாதிரி படியும் இது ரொம்ப செங்குத்தான படிகளாக இருக்குது. காற்று, அதிகமான காற்று அடிக்குது இந்த மலையில். அது கொஞ்சம் கவனமாக வரவங்க, சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வர பார்க்கணும். அது வரைக்கும் சாமியோட தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓம் நம சிவாய. கொண்டரங்கி மலைன்றது நாங்கள் புதுசாக தான் வந்தோம். சொன்னாங்க, வீடியோ பார்த்து தான் நாங்கள் கொண்டரங்கி மலைன்ற இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தா சுயம்புலிங்கம் தான் மேலே இருக்கிறது. ஐயன் சிவன் சுயம்பா தான் இருக்காரு. இங்கே நல்லா ஒரு மன நிம்மதியான ஒரு இடம். மலையும் அதே மாதிரி நாங்கள் நைட் நேரம் ஒரு 3:30 மணிக்கு மேலே ஏறினோம். விடிய காலம் ஒரு 3:30 மணிக்கு ஏறினோம். கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு, ஆனால் பௌர்ணமின்றனால கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருந்துச்சு. மலையும் கொஞ்சம் செங்குத்தாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் அபாயகரமான மலையாக இருக்குது. நீங்கள் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வர மேலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இங்கே காற்று வந்துன்றது அளவில்லாத காற்று இங்கே அடிக்குது, அதிகமான காற்று இங்கே அடிக்குது. கொஞ்சம் உங்கள் சில்ட்ரன்ஸ் மட்டும் கைத்தாங்களாக கூட்டிட்டு வாங்க. இது ஒரு புதுவித பயணம், புது அனுபவம். ஓம் நமச்சிவாய். சிவாய நம. ஓம் நம சிவாய்.